தாயை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டதாக நண்பனுக்கு வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் அனுப்பிய இளைஞர். மெசேஜை பார்த்ததும் நடுநடுங்கி போன நண்பன். கொலை நடந்த இடத்திற்கு விரைந்து சென்ற போலீஸ் கொலையை செய்துவிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் தாயை கழுத்தை அறுத்து கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? நைட்டு நேரம் இளைஞன் பிரான்வெல் வீட்டுல உட்கார்ந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்போ அவரோட நம்பருக்கு வாட்ஸ்ஆப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதுல நிக்கில் பிரிட்டோங்கிற நபர் நான் என் தாயை கத்தியால கழுத்து அறுத்து கொன்னுட்டேன்னு மெசேஜ் பண்ணி இருக்கான். இதை பார்த்து பதறிப்போன பிரான்வெல் உடனடியா பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த சம்பவம் குறித்து புகார் அளிச்சிருக்கார். உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கொலையாளியோட வீட்டுக்கு கதவை திறந்து உள்ள போயிருக்காங்க. அப்போ நடு வீட்டுல தாய் ஆக்சிலா ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் உடனடியா அந்த சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து வீட்டுக்குள்ள வேற யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்த்திருக்காங்க போலீஸ். அப்போ அங்க இருந்த மற்றொரு ரூம்ல மகன் நிக்கில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். அவனை தட்டி எழுப்பிய போலீஸ் அவனை நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. சென்னை முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த பிரிட்டோ ஆக்சிலா தம்பதியின் 28 வயது மகன் நிக்கில் பிரிட்டோ பிடெக் பட்டதாரியான இவன் பெங்களூருவில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். கை நிறைய சம்பளம் வாங்கிய நிக்கில் பிரிட்டோ மாசம் பெற்றோருக்கு சம்பள பணத்தை அனுப்பி வச்சிருக்கான். இதுக்கடையில வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையான நிக்கில் சரியா வேலைக்கு போகாம ஊதாரியா ஊர் சுத்திட்டு இருந்திருக்கான். அதுக்கடுத்து அந்த வேலையை உதறி தள்ளிய நிக்கில் தாய் கூடவே வந்து வசிக்க ஆரம்பிச்சிருக்கான். இங்க வந்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீடே கதின்னு கிடந்திருக்கான். இதனால தாய் மகனுக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கிடையில ஆன்லைன் கேம் விளையாட பழகியிருக்கான் நிக்கில். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் அப்படின்னு எல்லார்கிட்டையும் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கிய இளைஞன் அதை ஆன்லைன் கேம்ல போட்டிருக்கான். அதுக்கப்புறம் வாங்கின கடனையும் நிக்கில் யாருக்கும் திருப்பி கொடுக்கவே இல்லை. இதனால கடன்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் கொடுத்த காசை திருப்பி கேட்டு இருக்காங்க. கடன் வாங்கி 3 மாசம் ஆகுது, இப்ப வர வட்டி காசை தரல, போன் பண்ணாலும் எடுக்கல, எப்ப எங்க பணம் கிடைக்கும்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு நிக்கில் என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்ல, இருக்கும்போது தர்றேன்னு அலட்சியமா சொல்லி இருக்கான். இதனால கோபமான கடன்காரங்க என் பணத்தை கொடுக்கலனா உண்மையில போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டி இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் நிக்கில் பிரிட்டோ வேலைக்கு போகாம மது குடிச்சிட்டு அக்கிரமம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதே மாதிரி வாடகை பணத்தையும் 4 மாசமா கொடுக்கலன்னு கூறப்படுது. இதனால வீட்டு உரிமையாளர் அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லி இருக்காங்க. இதனால மகன் மேல ஆத்திரமடைஞ்ச தாய் எதுக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகாம இப்படி குடிச்சே எல்லாத்தையும் அழிக்கிற, உன்னால என் மானமே போகுது, கடன்காரங்க எல்லோரும் பணத்தை கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க, உன்னால இந்த வீட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி திட்டி இருக்காங்க.